முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஜப்பான் சென்றபோது கொமாஸ்டோ நிறுவனத்தை பார்வையிட்டார். அதன் பிறகு அந்த நிறுவனம் ஹைபிரிட் எக்ஸ்கிரேட்டிவ் இயந்திரத்தின் உற்பத்தியை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறது. அதை பற்றி செய்தியாளர் கண்ணன் தரும் தகவல்களை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தபோது சுங்கத்துறை அதிகாரியிடம் சிக்கிவிட்டதாக கூறி டெல்லி இளைஞரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய ஜோடியை போலீசார் கைது செய்தனர். வங்கியில் பணி செய்வது போன்றும் பெண் சுங்க அதிகாரி போன்றும் நடித்தும் பணம் பறித்தவர்கள் சிக்கியது எப்படி? இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். வசூலில் சாதனை படைத்த ஓப்பன்ஹைமர் திரைப்படம் 5 கோல்டன் குளோப் விருதுகளை வென்றிருக்கிறது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹாலிவுட் பிரபலங்கள் பங்கெடுத்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.